பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ராவிட்ட பாத்ரூம்ல நம்ம திவாகர் சொல்றாரு, ஷோ இதை மூடி மடைக்குது மேடம், இவங்க பண்ணது அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு, கெட்ட பேர் ஆயிடும்னு ஷோ வந்து இதை நம்ம பிராங்க்னு பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆள் மூளை தனியா வேலை செய்யும் போல இருக்கு. இதையுமே நம்ம விஜய் சேதுபதி சார் இனிமே வந்து பிரஜனை நம்பாதீங்க சாண்ட்ரா, நீங்க திவாகரையே நம்புங்க, எங்களுக்கு பொழப்புலாம் இப்படி மண்ணள்ளி போட்டீங்கன்ற மாதிரி ஓட்டுன்னு ஓட்டி விட்டாரு திவாகரை. நம்ம வைல்ட் கார்டு என்ட்ரிஸை பத்தி ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டயுமே கேட்டிருந்தாங்க. சபரி வந்து இவங்க என்ன கிழிச்சிங்கன்னு அதே வந்து இவங்க உள்ளேயும் இவங்களும் அதே தான் கிழிச்சாங்க. சவுண்டு சொன்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இவங்களும் சவுண்டு மட்டும்தான் போட்டாங்க. ரொம்ப பவராக ஆரம்பிச்சாங்க, புஷ்ஷுன்னு போயிடுச்சு. விக்ரம் வந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டா வந்தோடனே பாருவை தான் அடிச்சாங்க. பாரு மேல தேவையில்லாம கோவம் வந்துச்சோன்னு தோணுச்சு. பாரு சொன்னது வந்து திவ்யா ரொம்ப பாசி ஆக்டிவிட்டா இருக்காங்க, சொன்னதை செய்யல. வியானா வந்து ராக்கெட் மாதிரி வந்து புஷ்பான மாதிரி ஆயிட்டாங்க. வைல்ட் கார்டு வந்த மாதிரியே இல்ல. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நாங்க பிஹேவ் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க, ஆனா என் ஒய்ஃபுக்கு ஒண்ணுன்னா உடனே வருவேன்னு சொல்றாங்களா, அதனால வார்ன் பண்ணாங்க நீங்க தனித்தனியா விளையாடணும்னு. துஷார் சொன்னது வந்து நான் நிறைய வாட்டி திவ்யா கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணேன், அவங்க தனியா இருக்கும்போது கூட பேசல. அது ஆச்சரியமா விஜய் சேதுபதி சார் பார்த்துட்டு இருந்தேன். இந்த பிள்ளை இவ்வளோ பேசுமா, இதை கொஞ்சம் முன்னாடியே பேசியிருந்தா இந்த வீக்ல இருந்து சேவையா இருக்கலாம். திவ்யாவையும் வார்ன் பண்ணாங்க, பிக் பாஸ்க்கு நீங்க ஒன்றும் பாஸ் இல்லை, நீங்க வந்து ஷோவை பார்த்துட்டு போனனால அதோட இம்பாக்ட் உங்ககிட்ட ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. எஃப்ஜே சொன்னது என்ன பண்றாங்க அசிங்கமா இருக்குல்லாம் சொன்னாங்க. அப்போ நீங்க பண்ணது இன்னும் கண்ட்ரோல் மீறி போலையா, நீங்க உங்க கண்ட்ரோலே லூஸ் பண்றீங்க, உங்ககிட்ட அகைன் இதை பத்தி பேச முடியாது. கமருதீன் வந்து சாண்ட்ராவோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாரு மேல தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. திவ்யா வந்து இன்னொரு பாரு மாதிரி இருக்காங்க. அப்போ நம்ம திவாகர் வந்து பொங்கி எழுந்துட்டு இருந்தாரு, என்னடா அந்த மனுஷன் எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம பொங்கு, மனுஷன் ஆளுதான் இத்த தண்டி இருக்காரு, ரயில் பூச்சி போகுது சார் பயமா இருக்கு சார்னாரு.